பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமா நடக்குதுன்னு சொல்லி தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல தான் சி.வி. சண்முகம் இப்படி பேசுறாரு. அதான் நீ போனா தகராறாயிட்டா நான் போய் அவனை செருப்பால் அடிச்சுட்டு வரேன். இவங்க கட்சியோட தலைவியே ஒரு நடிகை தான். இவங்க எல்லாம் இன்னொரு பக்கத்துல ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா காலில் வந்து கும்பிடுவாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தையை பாலியல் வன்முறை செய்து ஒருத்தன் வந்து கொலை செய்திருக்கிறான்ங்கிற பதட்டமே உங்களுக்கு இல்லைங்க. அந்த கவலையை பதட்டமே இல்லை. அப்படி பதட்டம் இருந்தா இப்படி ஊதாரித்தனமான விமர்சனங்கள் கேலி கிண்டல் வருமாங்க. உங்க வீட்டுல ஒரு சாவு நடந்துருச்சு, உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு வன்முறை நடந்துருச்சுன்னா நீங்க இப்படிதான் பேசிட்டு தெரியுங்களா ரோட்ல வந்து? பாஜக கூட்டணியில போய் 90 சீட்டு 2.5 வருஷம் முதலமைச்சர்னு போய் விஜய் கேட்டா ஒன்று கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி. விஜய் அவர்கிட்ட பயம் இல்லை, தமிழ்நாட்டிலேயே பயந்தாங்கொலின்னு ஒரு நபரை சொன்னோம்னா அது விஜயும் அந்த கட்சியும் தான். நடுங்குறாங்க பாஜகவை பார்த்து தாவேக கும்பல். சவுத் பை நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்போவர் எழுத்தாளர், திராவிட சிந்தனையாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களை பற்றி அதிமுக கொச்சைப்படுத்தி பேசுறது. குறிப்பாக இலவச பஸ் பயண திட்டம், விடியல் பயணம்னு கொண்டு வந்தாங்க. அதை லிப்ஸ்டிக் பஸ்ன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார். பட்ஜெட் வந்தபோது அது மீனாமினிக்கு பட்ஜெட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னார். அதற்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இப்போ ரீசெண்டாக உங்கள் கனவல் சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அதை கொச்சப்படுத்தும் விதமாக எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்பாங்களே, எனக்கு கல்யாணம் பண்ணி கேட்பாங்களே, அதெல்லாம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு விமர்சனம் பண்ணுறது. சேலம் மட்டும் கொடுக்குறீங்களே, பாவாடை யார் கொடுப்பான்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறது. தொடர்ந்து அதிமுகவினர் இந்த நலத்திட்டங்களை வந்து கொச்சைப்படுத்துறதை எப்படி எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அவங்க வந்து திமுக அரசோட நலத்திட்டங்களை ஆதரிச்சு பேசணுங்கிறது அவசியம் இல்லை. அவங்க எதிர்கட்சி, அது விமர்சனம் பண்ணி தான் பேசணும். எப்படி வேணுமாலும் விமர்சனம் பண்ணி பேசலாம். ஆனால் அவங்க வந்து இந்த நலத்திட்டங்கள் வந்து சரியில்லைன்னு சொல்கிறது அவங்க ரைட்ஸ். எதிர்கட்சி அப்படி தான் பேச முடியும். அதை நான் அதுக்குள்ளே நம்ம எதுவும் கேள்வி கேட்க விரும்பல. ஆனால் அதை எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் பொறுத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பெண்களை குறியீடாக பயன்படுத்தி பெண்களை இழிவாக குறியிடுற மாதிரியான ஓமைகளோட சொல்வது, நடிகைகளை வந்து கேவலமாக பேசுவதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அங்கே விமர்சனத்துக்குரியதாக இருக்குது. அது கண்டனத்துக்குரியதாக இருக்குது. நான் எது பேசினாலும், நீங்கள் எந்த திட்டங்கள் சொன்னாலும் லிப்ஸ்டிக் மாதிரி அப்படின்னு சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி சொன்னது. அப்போ புடவை கொடுத்தீங்களா, அப்போ ஆவாடை யார் கொடுப்பாங்கன்னு அவர் சொல்கிறது. அப்புறம் ஒரு நடிகையை சொல்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண்கள் குறித்து இவங்களோட மதிப்பீடு என்ன அப்படிங்கிறது அதை காட்டுது. வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதுக்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம், பொருளாதார கண்ணோட்டம்லாம் அவங்களுக்கு தெரியல. இப்போ சமூகத்தில் ஒரு ஆண் வந்து எப்படி பெண்களை வந்து கொச்சையாக வந்து பேசுவானோ, சாதாரணமான ஒரு 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 ஆண் பெண்ணை பற்றியான மோசமான கண்ணோட்டம் உள்ளவன், அதுதான் அவர்களாக இருக்கிறாங்க. இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதிமுகவின் தலைவராக ஒரு நடிகை தான் இருந்திருக்கிறாங்க. நடிகை குறித்து இவங்க பார்க்கிற கண்ணோட்டம் இருக்குல்ல, இவ்வளோ கேவலமாக ஒரு நடிகை நயன்தாராவை குறித்து பேசுறது, த்ரிஷாவை குறித்து பேசுறது, அந்த கூவத்தர் விவகாரத்தில் த்ரிஷா கண்டமேனிக்கு இப்போ நடிகைகள் குறித்து பேசுறது பார்த்தீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், அதிமுக சேர்ந்த தலைவர்கள் அவ்வளோ இழிவாக பெண்களை குறித்து நடிகைகள் குறித்து பேசுகிறாங்க. இதில் என்னன்னா, இவங்க கட்சியோட தலைவியே ஒரு நடிகை தான் கட்சியின் தலைவியாக இருந்தாங்க. அந்த நடிகையை இவங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுற அதே வாயால் தான் இன்னொரு நடிகைகளை இவ்வளவு இழிவான வார்த்தைகளை சொல்லி பேசுறாங்க. பெண்களை குறித்து இழிவான கண்ணோட்டம் வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இன்னொரு பக்கத்துல ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா காலில் விழுந்து கும்பிடுவாங்க. ஜெயலலிதா வந்து எழுந்துக்கவே மாட்டாங்க, நிமிர்ந்து அந்த அம்மா முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, குனிஞ்சு நின்று பேசுவாங்கிறத இவங்களை உதாரணமா வச்சுதான் ஆண்களை எப்படி அடக்கி பெண்ணுக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்த ஜெயலலிதா அப்படின்லாம் இங்க இட்டு கட்டினாங்க. வெளியில பெண்ணையும் பேசுறவங்க, மற்றவங்க முற்போக்கா பேசுறவங்க எல்லாம் வந்து ஜெயலலிதா பார்த்தியா இவ்வளவு ஒரு பெண் வந்து இரும்பு பெண்மணி இவ்வளவு ஆண்களை வந்து அடக்கி ஆள்றாங்க, தன் கட்டுப்பாட்டுல கீழே வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனா அவங்க கட்சியில இருந்த இவர்கள் தான் அடுத்த கட்ட தலைவர், ஜெயலலிதாவுக்கு அடுத்த கட்ட தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவா பேசுறாங்க, ஒரு நடிகை குறித்து எவ்வளவு கேவலமா பேசுறாங்க அப்படிங்கிறதுனா, இவர்கள் காலில் விழுந்து கும்பிட்டாலும், ஜெயலலிதா காலில் விழுந்து கும்பிட்டாலும், அவங்கள பார்க்காம பேசுனாலும் கூட ஒரு பெண்ணாக ஜெயலலிதா குறித்து இவங்களோட மனதில் என்ன இருந்திருக்குதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஜெயலலிதா ஒரு நடிகையா இருந்திருக்கிறாங்கன்னா அவங்களை பற்றியான மதிப்பீடு என்னவா இருந்திருக்குதுங்கிறது தெரியுது. அப்ப இவங்க கிட்ட எந்த வகையிலும் ஜெயலலிதாவை இவங்க தலைவியா ஏற்றுக்கிட்டு காலில் விழுந்து கும்பிட்டாலும், இவங்க கிட்ட பெண்களை பற்றி, நடிகைகளை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இல்லை, பாலியல் ரீதியா பார்க்கறது, இழிவான குறியீடா உதாரணம் சொல்றதுங்கிற கண்ணோட்டம் தான் அதிமுக இருக்குது அப்படிங்கிறது அதில் காட்டுது. அவங்க வந்து
எந்த வகையிலயும் பெண்கள் குறித்தான எந்த விஷயங்கள் இருக்கு, பெண்கள் நலத்திட்டங்கள் பேசும்போது கூட சராசரியா இருக்கிற உழைக்கும் பெண்கள், சாமானிய பெண்கள் வந்து அதுல பயன்படுறாங்கன்னு சொல்லும்போது கூட அதை வந்து ஒரு நடிகைகளோட தொடர்படுத்தி பேசுறது, ஒரு நயன்தாராவை பேசிட்டாரு, திரிஷாவை பேசுறாருன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி லிப்ஸ்டிக்னு பேசுறாருல, அதுவும் ரிலேட்டட் நடிகையான விஷயமா தான் அவர் பாக்குறாரு. அப்படிங்கிறது வந்து இவங்க எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க. இவங்க தான் ஒரு பக்கத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூச்சு முட்டை பேசுறதும், இந்த பக்கத்துல பெண்களுக்கு எதிராக இழிவா பேசுறது ஒரு கண்ணோட்டமா இருக்குது. வன்மையான கண்டனத்துக்குரியது. அதிலும் வந்து இந்த விமர்சனங்கள் செய்யுங்க. ஒரு எதிர்க்கட்சியா நீங்க விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்க எப்படியுமே பெண்களுக்கு எதிராக ஆண்களை ஒப்பிட்டு பேசலாம்ல. ஒரு கிழிஞ்சு போன வேட்டி மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கூட உங்களுக்கு தோண மாட்டேங்குது பாருங்க. ஏதாவது சொல்லணும்னு சொன்னா இந்த திட்டங்கள் சரியில்லை. வேற ஆண்களுக்கு கொடுக்குற திட்டங்கள், நீ பெண்களை சொல்லும்போது பெண்களுக்கான திட்டங்களை பெண்களை கேவலப்படுத்தி பேசுறீங்க. ஆண்களுக்கான திட்டத்துக்கு ஆண் வேட்டி மாதிரி கிழிஞ்சு போன மாதிரி இருக்குன்னு கூட உன்னால சொல்ல முடியல அப்படிங்கிறது. அதாவது அதிமுக என்கிற கட்சி அடிப்படையில் எந்த மாதிரியான அரசியல் கண்ணோட்டமும் இல்லாத ஒரு கட்சிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சியா இருக்கு. நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் என்பதே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஆர்ப்பாட்டம். அதிகமா நடக்குதுன்னு சொல்லி தான் ஆர்ப்பாட்டம் ஆமா. நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல தான் அதான் சி.வி. சண்முகம் இப்படி பேசுறாரு. அதான் நீ போனா தகராறாயிட்டா நான் போய் அவனை செருப்பால் அடிச்சுட்டு வரேன்ங்கிற மாதிரி தான் இவங்களோட எல்லா விஷயமும். பெண்களுக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நடத்தல ஆர்ப்பாட்டத்திலேயே இவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப இது போன்ற ஆட்கள் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை செய்கிறார். அப்புறம் வந்து இப்போ ஒரு பிரமுகரா இருக்கிறாங்க, ஒரு அமைச்சரா இருந்திருக்கிறாங்க, இன்னைக்கு பெரிய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாங்க, அவங்க கட்சியில் இவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே பொது வழியில பெண்கள் பத்தி நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் இல்லாம இருந்தா நீங்க பெண்களை எப்படி வந்து நடத்துவீங்க, எவ்வளவு மோசமா நடத்துவீங்கிறத அதை காட்டுது. இதுல ஒரு வீடியோ ஒண்ணு ரீசெண்டா வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்பா ஸ்டாலின் நேத்து நடந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. ஜெயக்குமார் அவர்கள் இருக்காரு. ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, எப்பா ஸ்டாலின் அப்பா உங்க ஆட்சி இப்படி நடக்குதப்பா அப்படின்னு நக்கல் தொனியில விமர்சனம் பண்றாங்க. கருணாநிதிக்கு தப்பாம பிறந்திருக்கிறிய தப்பா அப்படின்னு விமர்சனங்கள் அந்த வரிகள்லாம் வருது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதையும் பார்க்க வேண்டியதான் இருக்குல்ல முக்கியமா. அவங்களுக்கு வந்து எதையும் வந்து விமர்சிக்கிறதுக்கான சோர்ஸா எதுவுமே இல்ல. இந்த நலத்திட்டங்கள் சரியில்லைன்னு சொல்ல தெரியல. இது வந்து ரூ. 1000 ஸ்கீம் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா அது ஃபெயிலியர்ன்னு சொன்னா இவங்க ரூ. 2000 அறிவிப்பாங்களா? அது சக்சஸ் ஆயிருக்குது. அப்போ மகளிர் கட்டணமில்லா பேருந்து ஃபெயிலியர் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அது சொல்ல முடியாதுன்னா, நாங்க வந்தா இன்னும் அது நலத்திட்டங்கள் குடுப்போம். அப்ப என்ன பண்றதுன்னா, தனி மனித தாக்குதல் பண்றது. என்ன பண்ணுவோம்னா, வாரிசு அரசியல். நீ க க கருணாநிதிக்கு மகனாக இருந்து நீ வந்துட்ட. உன் மகனா இருந்து உதயநிதி வந்துட்டாருங்கிற வாரிசு அரசியல்ங்கிற விஷயத்த தான் பேசினாங்க. அப்ப அதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது பேசணும்னா, இந்த மாரி அப்பா, பெரியப்பா, சின்னப்பான்னு பாட்டு பாடுறது, இந்த மாரி கேலி பண்றது. இதை தவிர இவங்கள்ட்ட எந்த பொலிட்டிக்கல் வேல்யூவும் இல்ல. சரி இதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது பேசலாம்னா நயன்தாரா இந்த மாரி நடிகைகள் குறித்து பேசுறது, லிப்ஸ்டிக் பூசிக்கிறது அவ்வளவுதான். முதல்ல நீங்க பேசணும்ல, அந்த விஷயம் தான் அதோட நீட்சி தான் இது. அவங்க கிட்ட எந்த அரசியல் கண்ணோட்டம் கிடையாது. இழிவாக விமர்சிப்பது, தனிமனித தாக்குதல் நடத்துவது, மிக கேவலமாக பேசுவதுங்கிறது தான் அதிமுக கட்டமைப்பு. அதுல வந்து இதுல வந்து ஒரு பெண்ணால் கட்டமைக்கப்பட்டு 2 பெண்களால் வழிநடத்தப்பட்ட கட்சியில, பெண்கள் குறித்தான மதிப்பீடுல அந்த தலைவர்கள் எவ்வளவு கேவலமா இருக்கிறாங்கங்கிறதுக்கு அதிமுக எந்த வகையிலும் சமூகத்துல வந்து எந்த வகையிலும் பெண்களுக்கும், இந்த சமூகத்தில் இருக்கிற உழைக்கும் மக்களுக்கும் எந்த வகையிலும் கூட ஒரு ஐடியாலஜியா எந்த புரிதலும் பெற்ற ஒரு கட்சியா தான் இருக்குது. அதை திருப்பி அதை காட்டுது. இந்த வரிகளால பெண்களை இழிவுபடுத்தின விஷயத்த ஊடகங்கள் இவ்வளவு பெரிதா பேசுறாங்க. ஆனால் வன்முறைகள் நடந்திருக்கு, குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் வந்து ஏன் ஊடகங்கள் ஹைலைட்டா பேசுறது இல்ல இந்த ஆட்சியில? அதை நீங்க பேசுங்க. நீங்க வன்முறை நடத்துறத வந்து பேசுறீங்கன்னா, ஒரு வன்முறை நடத்தியிருக்கிறான்ல பெண்கள் மீது, பெண் குழந்தைகள் மீது, அவன மாதிரியே நீங்க பேசுறீங்க. அதுதான் இப்ப வந்து ஒரு வன்முறை நடந்திருக்குது, அரசு சரியில்லைன்னு தான் நீ பேசுவ. அதிமுக அப்ப நீ வந்து வன்முறை நடந்திருக்கிறது, இது அரசுக்கு சம்மந்தம்னு பேச போறதில்ல. நடக்காட்டிலும் பேச போற. அப்ப நடந்திருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு, இதுக்கு காரணம் முழுக்க திமுக அரசு தான் பேசுறல்ல, அத ஒரு யோக்கியமா பேசுங்கிற. நீ அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மீது உனக்கு ஒரு அக்கறை இருக்குதா? அந்த பெண்கள் மீது அக்கறை இருக்குதா? அப்புறம் என்ன இப்படி பொறுக்கித்தனமா நடிகையோட ஒப்பிட்டு உன்னால பேச முடியுமா? இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தையை பாலியல் வன்முறை செய்து ஒருத்தன் வந்து கொலை செய்திருக்கிறான்ங்கிற பதட்டமே உங்களுக்கு இல்லங்க. அந்த கவலைய பதட்டமே இல்ல. அப்படி ஒரு பதட்டம் இருந்தா, இப்படி ஊதாரித்தனமான விமர்சனங்கள், கேலி கிண்டல் வருமாங்க? உங்க வீட்ல ஒரு சாவு நடந்துருச்சு. உங்க வீட்ல ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு வன்முறை நடந்துருச்சுன்னா, நீங்க இப்படிதான் பேசிட்டு திரிவீங்களா ரோட்ல வந்து? இப்படிதான் கேலி பண்ணுவீங்களா? பெண்கள் பாதுகாப்பு குறித்து நடிகைகள் ஒப்பிட்டு பேசுறது, மற்ற விஷயத்த பேசுறது, அப்பான்னு பாட்டு பாடுவீங்களா? எவ்வளவு பெரிய இஷ்யூ அது. ஒரு குழந்தையை பாலியல் வன்முறை செய்து ஒருத்தன் கொலை செய்திருக்கிறான்ங்கிறது இஷ்யூ. அத நீ வந்து திமுக மேல தான் பழி சுமத்துறன்னா, முதலில் உனக்கு அந்த குழந்தைகள் மீது இந்த மாரி நடந்துருச்சே அப்படிங்கிற அந்த குழந்தை மீதான ஒரு அன்பு, இப்படி ஒரு நடந்துருச்சேங்கிற ஒரு கோபம் இருக்கணும். அது இல்லவே இல்ல சுத்தமா. அப்ப என்ன இருக்குன்னா, திமுக மீது குற்றம் சொல்லணுங்கிற கண்ணோட்டம் மட்டும் தான் அதுல வினையாற்றுது. அந்த வினையாற்றும் போது என்ன பண்ணுதுன்னா, இவங்க கிட்ட பிற்போக்குத்தனமான பெண்களுக்கு எதிரான பிற்போக்குத்தன கருத்து தான் மேலோங்கி இருந்து, திமுக எதிர்ப்பான காழ்ப்புணர்ச்சி மட்டும் தான் வினையாற்றுதே தவிர, பாதிக்கப்பட்ட பெண்கள்,
வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தை மீதோ, பாலியல் வன்முறை செய்யப்பட்ட பெண்கள் மீதோ இவங்களுக்கு ஒரு வகையில் கூட அன்போ, அக்கறையோ எதுவுமே இல்லங்கிறத அது காட்டுது. இல்ல அதிமுக நடத்துவதற்கு முன்பாகவே தாவேக்கா இதே பிரச்சனையை மையப்படுத்தி அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல கூட தாவேக்காவினுடைய பிரச்சார மேலாளர் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கருத்து முன் வச்சிருந்தா அது சர்ச்சையாச்சு. முட்டாள் முதலமைச்சர்னு முதலமைச்சர் அதாங்க இவங்களுக்கு நான் அதிமுகவே இந்த லட்சணம்னா, தாவேக்கா எப்படி இருக்கும்? தாவேக்கால எப்படி இருக்குங்க? உங்களுக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் புரிய தேவையில்ல. தாவேக்கால நீங்க வந்து ஆண், பெண் இருபாலருமே ஒரு மோசமான ஆண்கள் பெண்களை குறித்து பேசுற மாரி பேச வச்சிருக்குது அதுல. அதிமுகவோட லட்சணத்த பேசுறது இருக்கட்டும். புதுசா ஆரம்பிச்ச அந்த கட்சிக்குள்ளார விஜய் ஆகட்டும், மத்தவங்களாகட்டும், கீழ இருக்கிற சாதாரண இளைஞர்களும், அந்த பெண்களும் எவ்வளவு மோசமா பேசுறாங்க. ஒரு பெண்ணை குறித்து எப்படி நடிகை த்ரிஷா குறித்து அவங்க என்ன பேசுறாங்க? நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவரோட துணைவியார் சங்கீதா குறித்து எப்படி பேசுறாங்க? நீங்க நடிகைகள விட்டுருங்க. அப்ப அதுக்கு அதிமுக லாய்க்கு இல்லன்னா, இது எதுக்குமே லாய்க்கற்ற ஊதாரித்தனமான லும்பன் கும்பலா இருக்குது இது. அந்த ஆதவ அர்ஜுனாங்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு நபரா தான் இருக்கிறாரு. அப்ப அந்த தலைவர்ல இருந்து அது பொறுப்பாளர் வரைக்கும் இப்படிதான் இருக்கிறாய்ங்க. அதிமுக பரவாயில்லன்னு முறையை தான் இவங்க உருவாக்குறாங்க. அப்ப இவங்க பேசுறதெல்லாம் முட்டாள். இது மாரி பேசுறதெல்லாம் இருக்குல்ல. இது மாரி ரவுடித்தனம், பொறுக்கித்தனமா பேசுறத தவிர, வேற என்ன இருக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு? என்ன அரசியல் இருக்குது? தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி. திருப்பி அதே தான் பேசுவாங்க. அதிமுகவும், பாஜகவும் என்ன பேசுகிறார்களோ, அதை விட இழிவாக பேசுகிற துணி தான் இந்த விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கு. ஏதாவது உருப்படியா பேச சொல்லுங்க. இந்த ஆட்சி சரியில்லைங்கிறதுக்கு எவிடன்ஸோட பேச சொல்லுங்க. அந்த ஆதாரப்பூர்வமா பேச விஜய்க்கு தான் 90 தொகுதிகள் குடுக்குறோம். நாங்க வந்து 2½ வருஷம் நீங்க முதலமைச்சரா இருங்கன்னு பேரம் பேசினாங்க. ஆனால் நாங்க அடிபணியில டெல்லிக்கு அப்படின்றாரு. இதெல்லாம் நம்புற மாரி இருக்கா? இதெல்லாம் அந்த ஆளே நம்புவானா முதல்ல? இதுல என்ன நடந்திருக்கும்னா, ஒண்ணு தெரிஞ்சுங்க. இன்னைக்கு அதிமுக, பாஜக கூட்டணிக்குள் விஜய் போவதை முடிவு செய்வது விஜய் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி. பாஜக எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணா தான் விஜய் உள்ள போக முடியும். பாஜக முடிவு பண்ணாலும் போ முடியாது. விஜய் போறதுக்கு விருப்பப்பட்டிருந்தாலும், பாஜக சேர்த்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டி எப்படியாவது சேர்த்துடலாம் அப்படின்னு மெனக்கட்டாலும், எடப்பாடி பழனிசாமி அதிமுக முடிவு பண்ணா தான் விஜய கூட்டணிக்குள்ள சேர்த்துக்க முடியும். எடப்பாடி ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாரு. ஏன் ஒத்துக்க மாட்டாரு எடப்பாடின்னா, இப்பவே அங்க டம்மியா நடத்துறாய்ங்க உள்ள. விஜய் உள்ள கொண்டாந்துச்சுன்னா எடப்பாடியோட சாப்டர் க்ளோஸ். ஒண்ணுமே மரியாதை இருக்காது அங்க. இன்னொன்னு பாதி சீட்டு இப்போ சொல்றாய்ங்கல்ல 90 சீட்டு கேட்டாங்க. அப்புறம் 2½ வருஷம் முதலமைச்சரா இருக்கணும்னு அப்படி அவங்க டிமாண்ட் பண்ணல. இவங்க கேட்டிருப்பாய்ங்க. அதத்தான் இவர் வந்து அவங்க கொண்டு தான் சொல்றாங்க. ஒருபோதும் எடப்பாடி செய்வாப்புலையா? நான் 90 சீட்டு குடுக்குறேன். 2½ வருஷம் நீ ஆண்டுக்கன்னு எடப்பாடி சொல்லியிருப்பாப்புலையா? இவங்க இந்த டிமாண்டோட எங்கள நாங்க வர்றதா இருந்தா எங்களுக்கு நீங்க 90 சீட்டு குடுங்க. 2½ வருஷம் நாங்க ஆண்டுகிறோம் அந்த நாட்ட அப்படின்னு கேட்டிருப்பாய்ங்க. மரியாதையா ஓடி போயிட்டு இருப்பாப்புல எடப்பாடி பழனிசாமி. அதத்தான் இங்க பிளேட்ட திருப்பி போட்டு பேசுறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி அது ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார். அதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தா, அவர் வந்து கட்சிக்குள்ளார வந்து தினகரனை சேர்த்தே இருப்பாரு முதல்லயே. ஓபிஎஸ்ஸ சேர்த்தே இருப்பாரு. இப்ப இவங்களெல்லாம் சேர்த்துட்டா எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஆட்சி வரப்போறது இல்ல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சியே நம்ம கையில இல்லாம போயிரும்னு அவருக்கு தெரியும். இவங்கள ஏன் சேர்த்துக்க மாட்றாருன்னா, அவருக்கு தெரியும் ஜெயிக்க போறது இல்ல. ஜெயிச்சதுக்கு பிற்பாடு இந்த கட்சி என் கையில இருக்கும். ஆக பெரும் கட்சி திமுகவுக்கு அப்புறம் அதிமுக தான். அதில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிடக்குது. அது ஒரு 4 வருஷம் இவர் சம்பாரிச்ச சொத்து வேற இருக்குது. அதை பாதுகாத்தா போதுங்கிறது தான் அவரோட முதன்மையான கவனம் எடப்பாடி பழனிசாமிக்கு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதனால அந்த ஃபோக்கஸ் இருக்குது இல்ல, அந்த ஃபோக்கஸ் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரொம்ப குவிஞ்சு இருக்குது. அதுல ஓபிஎஸ் சேர்க்காததும், அதுக்கப்புறம் தினகரனை சேர்க்காதது, சசிகலாவை சேர்க்காதது, எவ்வளவு பெரிய ஆளையெல்லாம் தண்ணி குடிக்க வச்சிட்டாருங்க. சசிகலா காலில் விழுந்து சசிகலா கிட்ட அடிமையாக இருந்தவர் இன்னைக்கு சசிகலா ஒரு காமெடி பீஸா மாறிட்டாங்க. பாத்தீங்கல்ல, அந்த அம்மா ஒரு காமெடி பீஸ். டெரர். அதிமுக டெரர் அந்த அம்மா. அப்படிப்பட்ட ஒரு டெரர் அந்த அம்மா. அண்ணா பார்த்தாவே பயப்படுவாங்க. ஜெயலலிதாவோட இந்த அம்மாவுக்கு தான் பயந்தாங்க எல்லாரும். அப்படி பயந்த அந்த சசிகலாவை ஒரு காமெடி பீஸா மாத்தின ஒரு எடப்பாடி பழனிசாமி. சாதாரணமா நினைக்காதீங்க. கண்ணு முன்னால எடப்பாடி வாழும் காலத்தில் சசிகலாவை அரசியலுக்குள்ளால ஒரு காமெடி பீஸ். அரசியல் வந்து வெளியே தள்ளினது மட்டும் இல்ல, ஒரு காமெடி பீஸ். அந்த அம்மாவை நோம்பு கட்சி ஆரம்பிச்சு நான் இருக்கிறத மறந்துட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா பேச வைக்கிறதும், கட்சி ஆரம்பிக்கிறதும். அதுக்கப்புறம் இப்போ அந்த அம்மா வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அவங்க வந்து இது வாங்குறாங்க, மனு வாங்குறாங்க. தேர்தல் யார் ஒருத்தன் கூட வரல அங்க. அடிக்குது. அப்ப அந்த அம்மாவை ஒரு காமெடி பீஸாவா மாத்திட்டாரு. அந்த அம்மா ஒரு டெரரா இருந்தவங்கள ஒரு காமெடி நடிகையா மாத்தி ஒண்ணும் இல்லாத ஆக்கினவர் தான் எடப்பாடி பழனிசாமிங்கிறத தெரிஞ்சுங்க. அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலாவே ஒண்ணும் இல்லாத விஜய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உள்ள சேர்த்தாச்சுன்னு சொன்னா இந்த கட்சிக்குள்ளார இன்னும் டம்மி ஆடுவார். இப்பவே மதுரையில ஒரு கட் அவுட் வைக்கல வைங்க. எல்லா கட் அவுட் வச்சிருக்க தினகரன் கட் அவுட், அவங்க கட் அவுட்லாம் இருக்குது. அந்த கட்சியின் இந்த கட்சி கூட்டமைப்புக்கான முகமே அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தான். அவர் மோஞ்சே அங்க வைக்கல அவங்க. ஏன்னா போன முறை ஒரு பெரியார் படத்தை அவங்க சொன்னாங்கன்னு கழட்டி விட்டார். இந்த மாதிரி இவரை கழட்டி விட்டாங்க. அதனால விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு போவதை முடிவு செய்வது விஜயோ பாஜகவோ அல்ல, எடப்பாடி பழனிசாமி. அதை இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா
தனக்கு டம்மி ஆயிடும். ஒருவேளை உள்ள வந்துட்டு 2.5 வருஷம் ஆட்சிக்கு வரப்போறதில்லன்னு தெரியும். வந்தா கட்சி ஓரங்கட்டி விட்டுருவாய்ங்க. ஒண்ணும் இல்லாம போயிடும். எல்லாரும் வந்துருவாய்ங்க. அதுக்கப்புறம் குறைவான சீட்டு வந்துன்னு சொல்லி உள்ள புகுந்து இவர தட்டி விட்டுட்டு தினகரன் வந்து எல்லாரும் கைப்பற்றிடுவாங்கங்கிற ஒரு பயம் எப்பவுமே அவர்ட்ட இருக்குது. அதனால எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் கட்சிய அவர் டெவலப் பண்ணல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கட்சிய விட்டுட்டு யார் மிரட்டி வெளிய போறதா இருந்தா போயிடு தயவு செய்துங்கிறாரு எடப்பாடி. செங்கோட்டையன் ஒரே சமூகம் தான். மத்தவங்க கூட வேற வேற சமூகம். அதே ஊரு. போறேன்னு மிரட்டி பார்த்தாரு. போயிடு அப்படின்ட்டாரு. எனக்கு கட்சிய காப்பாத்தினா போதுங்கிறது. கட்சி கீழ விழுந்து போகுது, கட்சி ஒண்ணும் இல்லாத போகுதுங்கிறத பத்தி கவலை இல்ல. ஜெயிக்க முடியாது. நம்ம ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. இதெல்லாம் உன்னெல்லாம் குடுத்துட்டு அப்புறம் செங்கோட்டையன் வந்து தன் இடத்துக்கு வந்துருவாருங்கிற ஒரு லாபி அங்க நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் போவாரு செங்கோட்டை, இவரு டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்துக்குவாரு, அவரு டெல்லிக்கு போயிட்டு வருவாருன்னு சொல்லும்போது என்ன பண்ணாரு இபிஎஸ் உறுதியா நின்னுட்டாரு. நம்மள காலி பண்ணி செங்கோட்டையனை உட்கார வைக்க பாக்குறாங்க. செங்கோட்டையனை காலி பண்ணிட்டாரு. இதுதான் இபிஎஸ். அதனால பாஜக கூட்டணியில போய் 90 சீட்டு 2.5 வருஷம் முதலமைச்சர்ன்னு போய் விஜய் கேட்டா ஒண்ணு கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி. அவர்கிட்ட இதெல்லாம் நடக்காது. ஆனா இன்னைக்கு தனித்து போட்டின்னு சொல்லிட்டாங்க. விஜய் தாவேக்கா வந்து தனித்து 234 அதுதாங்க சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டாரு அவர. இத வந்து பாஜக விரும்புது. தாவேக்கா விரும்புது. இந்த கூட்டணியில வருவதற்கு. நம்ம போனா ஏதாவது கொஞ்சம் ஜெயிக்கலாங்கிற எண்ணம் அவங்க இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையில்ல. வேண்டவே வேண்டான்றாரு. எடப்பாடி காட்டிலும் விஜய்க்கு பயம் இல்ல. சிபிஐ என்கொயரி முடிச்சுட்டு அலுவலகத்திலிருந்து வெளியில வரும்போதே கை அசைச்சிட்டு வராரு. சிரித்த முகத்தோடு வெளியில அப்ப வராரு. உள்ள அவருக்கு சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டு வர்றாரு போல தெரியுது. என்ன அப்போ ஒரு பயமும் இல்லன்னா, ஒரு குற்றவாளியா போயிருக்கிறாரு. அவர்தான் பிரதான குற்றம் சுமத்தப்பட்டவர். 41 பேர் இறந்ததுக்கு. எந்த பயமும் இல்லாம வெறி விளையாடுனா, இவர சும்மா நாடகம் நடிக்கிறாங்களே இவங்க அப்ப கூப்பிட்டு. அப்ப என்ன நடக்குது? போயிட்டு உட்காந்துட்டு இப்போ ரூம் போடுற செலவு மிச்சம் போல இருக்கு. காலைல வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் தங்கிட்டு வந்துருவாங்கன்னா, எந்த பயமும் இல்ல, எந்த மிரட்டலும் இல்லன்னா, அப்ப எதுக்கு விசாரணைங்கிறேன்? என்னதான் கேட்டாங்கன்னா, அப்புறம் ஜாலியா இருக்கிறாருன்னா, எங்களுக்கு ஒண்ணும் இல்லன்னா, சிபிஐ வந்து பாஜக இவர ஒரு பக்குவமா பயன்படுத்துது. இந்த எலக்ஷன்ல எதையாவது ஒரு மூவ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. இப்ப வந்து இப்ப சம்பந்தமே இல்லாம அவர கூப்பிட்டுருக்காங்க. யார கரூர்ல செந்தில் பாலாஜி அவர். செந்தில் பாலாஜி. இவன் போயிட்டான். 41 பேர பலி கொடுத்துட்டு, உயிருக்கு போராட வச்சுட்டு மொத்த பேர் ஓடிட்டாய்ங்க. மாவட்ட செயலாளர்ல கட்சி பொறுப்பாளர் யாருமே இல்ல. அவரு எங்க இருந்தோ ஓடியாந்து ஐயையோ சாகுறானேன்னு தண்ணி குடுத்திருந்தா, அவர விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவரு தான் வந்து பேட்டி குடுக்குறாரு நல்லபடியா. நான் என்ன முக்கியமான கேள்வி கேட்டாங்க. நானும் முக்கியமான பதில் சொன்னேன். அது ஒண்ணும் பிரச்சனைக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்றாரு. ஆனா இதுல விஜய் அவர்கிட்ட பயம் இல்ல. பாஜக என்ன செய்தாலும் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் விஜய்கிட்ட அடிபணிய மாட்டாரு. யார் அப்படின்னு அவர் தானங்க சொல்றாரு. பயம் இல்ல, பயம் இல்லன்னு. அவங்க தான் வந்து உங்க படமே ஒரு வார்த்தை வந்து பாஜகவுக்கு பயம் இல்லன்னா, பாஜக பத்தி விமர்சிக்க மாட்றாரு. நீங்க பாஜகவுக்கு பயம் இல்லன்னு இப்ப சொல்றேன்னா, பாஜகவுக்கு எதிரா என்ன பேசியிருக்கிற? கவர்னருக்கு எதிரா பேசியிருக்கிறியா? பாஜகவோட தமிழ் விரோதம் குறித்து பேசியிருக்கிறியா? திருப்பரங்குன்ற விவகாரத்தை குறித்து ஏதாவது பேசியிருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து பெட்ரோல், டீசல் ஒண்ணும் இல்ல. கேஸ் 6 குல ஆறுமுகம் மாரி இவரு வந்து 6 கேஸ் குடுப்பேன்னாரு. யாரு? விஜய். விஜய் சொன்னாரு. அவரு சொன்ன மத்தியானம் சொன்னாரு. சாயங்காலம் கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. விலையேத்தி விட்டாய்ங்க. 60 ரூபாய் ஏத்தி விட்டாரு. கேஸ் விலைய மோடி. விலை ஏத்துன போது பேசினாரா? பாஜகவுக்கு பயம் இல்லன்னா என்னதுங்க? என்ன பயம் இல்லன்னு எனக்கு தெரியல. கேஸ் விலை ஏத்திருக்கிறாரு. வாய் திறக்கல. இந்த கேஸ் தட்டுப்பாட்டுல ஊரே இருக்கு. எல்லா கட்சியும் பாஜக காரன் கூட கண்டிக்கிறாங்க. தாவேக்காரன் வாயை திறக்க மாட்டான். என்ன பயம் இல்லைன்னா அந்த காமெடி சிரிப்பா இல்ல. பயம்னா என்ன பயம் உனக்கு? பயம்ல இதான் பயம். நடுங்குறாங்க பாஜகவை பார்த்து தாவேக்கா கும்பல். அதை வெளியில வந்து சொல்றது எங்களுக்கு நடுக்கம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்னன்னா பயம் இல்லைன்னு சொன்னா இந்த பயம் பயம் இல்லைன்னா நீ பேசு. குறைந்தபட்சம் மக்களின் சார்பா 4 கருத்து சொல்லு. நீ இந்தி திணிப்பை பத்தி பேசல. தமிழ் விரோதத்தை குறித்து பாஜகவோட தமிழ் விரோதத்தை குறித்து பேசல. பள்ளிக்கூடங்களுக்கு காசு கொடுக்கலங்கிறத பேசல. தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு எதிராக பாஜக அரசு சதி செய்து அது குறித்து நீ எதுவும் பேசல. கவர்னரை விட்டு இங்க மிக நாசம் பண்ணது தமிழ்நாட்டை அதை பத்தி நீ ஒன்றும் பேசல. இந்த கேஸ் விலை ஏற்றி விட்டான் அதை பத்தியா அது பேசு. அதுவும் பேசலன்னா பாஜக அடிப்பணி மாட்டோம்னா என்ன? நீ அடிப்பணி மாட்டோம்னா என்ன பண்ண மாட்டீங்க? அடிப்பணி மாட்டோம்னா நீங்க எல்லாம் போறதுக்கு தயாரா தான் இருக்கிறீங்க. உங்களை சேர்த்துக்கிறது எடப்பாடி தயாரா இல்லைங்கிறது தான் அது. அதை நீங்க இப்படி நாங்க அடிப்பணிய மாட்டோம், நாங்க உள்ள போக மாட்டோம்னு சொல்லி அதை பில்டப் பண்ணி ரஜினிகாந்தை மிரட்டியது போல விஜய் மிரட்ட முடியாது. ரஜினி இல்ல ரஜினிகாந்த் மிரட்டியதை பத்தி ரஜினிகாந்தே சொல்லியிருக்கிறது. விஜய் மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் தான் பயந்துருக்காரு. பாஜகவை பயந்து தானே இருக்கிறாரு. அவர் ஏன் மிரட்ட போறாங்க? இவர் ஏதாவது ஒரு வார்த்தை பாஜகவுக்கு எதிராக பேசியிருந்தாருன்னா அதுக்கப்புறம் அவங்க மிரட்டுவாங்க. மிரட்டத்துக்கான சோர்ஸே இல்லையே. அவர் தான் காலை கட்டியமா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் மிரட்டு எது அவரோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது கூட பாஜக பத்தி ஒண்ணுமே பேசல. என்ன பேசியிருக்காரு? ஒரு வார்த்தை பேசவே இல்லையே. ஜனநாயகன் படம் இப்போ வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் அது ரிலீஸ் ஆக போகுது. அது பேசவே இல்லையே. அப்ப அது உண்மையிலேயே அவங்க சென்சார்லயே மற்றதுலயும் கண்டிச்சு பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க பேசியிருப்பாங்க. இவங்க எல்லாம் கூட்டு சதியா தான் இருக்கிறாங்க. அதை நான் ஏற்கனவே ஃபெலிக்ஸோட பேசும்போது சொன்னேன். ஜனநாயகன் வந்து தடை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்ப எலெக்ஷனுக்கு முன்னால் அது ரிலீஸ் ஆகி அந்த படம் மொக்க வாங்கிருச்சுன்னு வச்சுக்கீங்க. 3 நாள் கூட ஓடலைன்னா விஜயோட அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குள்ளாயிடும்.
அவர் அவ்வளவுதான்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் இவங்க வந்து தள்ளி போடுறாங்க. அவங்க தள்ளி போடுறதுக்கு காரணமே அதுதான். சென்சார் அதெல்லாம் சீன் போட்டு தள்ளி போடுறது அதே காரணம். முன்னாள் ரிலீஸ் ஆகி 3 நாள் கூட ஓடல, படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு வச்சா அவரோட அரசியல் பிரச்சார முறையில் அது கேள்விக்குள்ளாயிடும். அப்ப என்ன பண்றாங்கன்னா அதை தள்ளி போடுவோம்னு வைக்கிறாங்க. அதனாலதான் எலெக்ஷனுக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆகும்பாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மே மாசம் லீவ் வருது இல்ல, ஸ்கூல் காலேஜ்ல லீவ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, கும்பலா சம்பாதிக்கலாம்னு. அப்ப பாருங்க இதே 1000 ரூபாய் டிக்கெட் வச்சு கொள்ளதான் அடிப்பாங்க. அதுக்கு தான் தள்ளி வச்சிருக்கேன். பயந்து நடுங்க. பயந்து தமிழ்நாட்டிலேயே பயந்தாங்கொலின்னு ஒரு நபரை சொல்லணும்னா அது விஜயும் அந்த கட்சியும் தான். அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரையும் திமுகவையும் திட்டலாம், ஜனநாயகமா இருக்கிறாங்க, ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. 41 பேர் கொலை பண்ணும்போதே நம்மள ஒண்ணுமே பண்ணல தமிழக அரசு, நம்ம சேஃபா இருக்கிறோம்னு. விஜய் இல்ல, இந்த ஆதவ ஒர்ஜினா இவங்களாம் தலைமறைவா தெரிஞ்சாங்க இல்லைங்க, அவங்களாம் தெரியாம போய் தலைமறைவாயிட்டாங்க. ஏ நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டாரு படத்திறதுப்பா அவரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்களா தலைமறைவாயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து சுத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இலக்காரமா நம்மளும் ஜனநாயகத்தை இவங்க இலக்காரமா பாக்குறாங்க. அதனால மரியாதை குறைவா பேசுறாங்க. முதலமைச்சர் கொடுத்து மரியாதை குறைவா பேசுறது. அன்னைக்கே கூப்பிட்டு 2 கொடுத்துருந்தாருன்னு முதலமைச்சர் என்னடா 41 செத்துருக்கு எங்க போனன்னு கூப்பிட்டு உள்ள போட்டு வச்சிருந்தாருன்னு வச்சுங்க, இந்த பயம் இருந்திருக்கும். எதுவும் இல்லை இவங்களுக்கு பயம். அப்ப பாஜகவின் முகமா இருந்துகிட்டு இவங்க என்ன பண்றாங்க, திமுக அரச அதே பாஜக காரன் மாதிரி வந்து இழிவா பேசுறது, முட்டாள்னு சொல்றதுன்னா இது மாதிரி கிரிமினல்ஸ், மோசமான நபர்களுக்கு கெட்ட வார்த்தைகள் தான் வருமே தவிர அரசியல் வார்த்தை வராது. அடுத்தது நீங்க நிறைய இடங்கள்ல பாக்யராஜினுடைய இது நம்மால் திரைப்படத்தை ஆமா. பாராட்டி பேசியிருக்கீங்க. ஆனால் அவர் இப்போ சில இடங்கள்ல வந்து அவர் தன்னுடைய சாதி பெயரை வந்து தன்னை தெலுங்கு மையப்படுத்தி பேசுனதா இருக்கட்டும், இல்ல அவருடைய அசிஸ்டன்ட் இப்போ பார்த்திபன் வந்து ஆமா. நாயுடு அப்பா நான் நாயுடு பையன் இப்ப தான். அதெல்லாம் பார்க்கும்போது இவர் அசிஸ்டண்டா சேர்த்ததே ஜாதிகாரன் தான் சேர்த்துக்கிட்டாரு போல தெரிதுன்னு தோணுது. ஏன்னா அவர் சினிமாவுக்குள்ள எங்கேயுமே நானே பேசியிருக்கிறேன், எங்கேயுமே அவரோட நிறைய சாதி பின்புலம் கொண்ட சினிமாக்கள்லாம் வந்தது. அவரோட குருநாதர் பாரதராஜா படங்கள்லாம் சாதி பின்புலத்தோட படம் வந்த போது கூட இவர் வெளியே வந்து தன் சாதி சார்ந்து கதாபாத்திரங்களை பண்ணதே கிடையாது, பெரும்பாலும் பண்ணது கிடையாது. முதல் படம் சோறு இல்லாத சித்திரங்கள்ல மட்டும் கதாநாயகனை தன் சாதி சார்ந்தவனை அடையாளப்படுத்துறாரு. அவர் இல்ல, சுதாகரை வந்து சொல்லும்போது யார் பையன் சொன்னா நம்ம நாய்க்கர் ஒருத்தர் இருப்பார்ல மில்ல அதை வச்சிருக்க அவங்க பையன்னு சொல்லுவாரு. அது ஒண்ணுதான் குறியீடு. அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் அவர் வந்து தன் சாதி சார்ந்த கதாநாயகர்களாக படங்கள்ல அவரை தன்னை காமிச்சுக்கிட்டதே கிடையாது. பொதுவாக தான் அமைச்சிருக்கிறாரு. அவரோட இது நம்மால படத்துல வந்து ஒரு படி மேல போய் கதாநாயகனை வந்து ஒரு நாவிதராக காமிச்சிருந்தாரு. ஒரு ஒரு பார்ப்பன குடும்பத்தில் திருமணம் செய்கிறவனுக்கு வந்து ஒரு நாவிதர் கதாநாயகனா போட்டிருந்தார். குறிப்பாக தலித்துகளுக்கு நாவிதரா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா தான் அதை பண்ணியிருந்தாருங்கிறது அவர் திரைக்கதை நேர்த்தி. அவர் முற்போக்கா இருந்து பண்ணாருன்னு சொல்ல முடியாது. அவர் எழுதுற தொழிலுக்கு அவர் உண்மையா இருந்தார். அந்த திரைக்கதைக்கு வந்து ஒரு ஒரு அக்ரஹாரத்தில் இருக்கிற பெண்ணை போய் ஒருத்தன் காதலிக்கிறான், அவங்க அப்பா ரொம்ப ஆச்சாரமானவர், அந்த குடும்பத்துல வந்து ஒரு முதலியாரு செட்டியாரு நாயுடு வீட்டு பெண்ணு போறதை விடவும் அதுக்கே கலக்கம் வருவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரீமா அங்க வந்து பதட்டம் ஆகணும்னா கீழே இறங்கி வந்தாதான் இன்னும் பதட்டமா இருக்குங்கிற அந்த 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 லீடுக்காக ஒர்க் பண்றாரு. அதனால தான் அதுல இன்னொரு சீன் அவர் அறியாம சாதி சிஸ்டர் இயங்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தார். அந்த சோமயாஜுலு வந்து ரொம்ப நல்ல மனிதர், ஆனா அவர் வந்து சாதி அப்படி இருக்கிறாருன்னு காட்டுறதுக்கு தலித் மக்கள் குடிசையெல்லாம் எரிஞ்சு போயிடும். எல்லாரும் அந்த மக்கள்லாம் வந்து நின்று அவர்கிட்ட கேட்பாங்க, ஐயா இந்த மாதிரி குடிசையெல்லாம் எரிஞ்சு போச்சு, நீங்க தான் பாதுகாக்கணும்னு சொல்லும்போது நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், உங்க எல்லாருக்கும் நான் வீடு கட்டு கொடுக்குறேன்னு சொல்ல ஒரு அவ்வளவு சிறந்த ஒரு மனிதாபிமானம்னா உள்ளவரா இருக்கிறவர். சொல்லி முடிச்சுட்டு அவர் திரும்பி போகும்போது மேல இருக்கிற அந்த துண்டு காத்துல பறந்து போய் கீழே விழுந்துரும். அப்போ ஒரு சின்ன பையன் அந்த வந்த மக்கள் மத்தியில, தலித் மக்கள் மத்தியில இருந்து வந்த சின்ன பையன் வந்து அந்த துண்டை கையில பிடிச்சி ஐயான்னு மரியாதை கொண்டு வந்தா குடும்பம் அவர் முகமே வெளியிடும், கடுமையாயிடுவார், பயங்கரமான ஒரு ஜாதி வரைனா மாறிடுவார். அது எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க, நீ தொட்ட துண்டு அப்படின்ட்டு போவார். இதுதான் ஜாதி சிஸ்டம். ஒரு ஜாதி சிஸ்டம். நல்ல மனிதர்கள்கிட்டையும் ஜாதி இருக்கும். வீட்டுக்கு வந்து திண்ணையில உட்கார வச்சு சோறு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவர் தலித்தா தெரிஞ்சிட்டாருன்னா திண்ணையில உட்கார வைக்க மாட்டாங்கிறது இருக்கு பாத்தீங்களா. அப்போ ஒரு மனிதாபிமானியா இருக்கிற கூட ஜாதி உள்ள போயிடுச்சுன்னா அவர் எப்படி மாறிடுவாருங்கிறத ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருந்தாரு. அதை ஏன் பண்ணியிருந்தாரா, ஜாதி எதிர்ப்பு கண்ணோட்டம்லாம் கிடையாது. அவர் எது பார்வையாளருக்கு ஒரு லீடு வைக்கிறார். என்ன லீடு வைக்கிறாருன்னா, இவ்வளவு ஆச்சாரமா அவர் மேல போட்ட துண்டு கீழே விழுந்ததுக்கு ஒரு சின்ன பையன் எடுத்து கொடுத்ததுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறானே, இவன் வீட்டு பொண்ணை ஒருத்தன் பிடிக்க போறான்னு பார்வையாளர் எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக அந்த சீன் வைக்கிறார் ஒரு திரைக்கதை ஆசிரியரா. மீன் சாப்பிடுறது கூட பிரச்சனை இல்லை, மீன் தொடவே கூடாது அப்படின்னு. அது வேற. இந்த சீனோட நோக்கம் ஒரு சின்ன குழந்தை ஒரு துண்டை தொட்டு கொடுத்ததுக்கே இவ்வளவு பதட்டமாறாவாறு ஒரு கேரக்டர் காமிக்கிறார். எது காட்டுறாருன்னா, அவர் பொண்ணு அதே சம்பவத்துல இருந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணி உள்ள இருக்க போறாங்கிறது லீடு. பார்வையாளர் ரெடி ஆயிடுவாங்கல்ல, அதுக்காக கொடுக்குறாரு. அதுதான் அதுல அவர் சாதி ஒழிப்பு கண்ணோட்டத்தில் அவர் ஒரு தொழில நேர்மையா இருந்தா அது வந்து ஒரு விஷயத்த வந்து சரியா செய்யுங்கிறதுக்கு வந்து காட்சி அமைப்புலாம் இருந்தது. அது எங்கேயுமே அந்த படங்கள்ல வந்தது இல்லை. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த நடிகர்கள், நிறைய நடிகர்கள் வாய்ப்பு கொடுத்த நடிகர்கள் அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த நடிகர்கள் கூட பெருசா வாய்ப்பு கொடுத்த நான் பார்க்கல.
இப்போ செந்திலுக்கெல்லாம் அவர் தான், செந்தில் கவுண்டமணி எல்லாம் அவர் தான் இழுத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்திருக்கார். செந்திலுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி நிறைய சின்ன சின்ன சென்னையை சேர்ந்த ஒரு சூரியகாந்த்னு ஒரு நடிகர், சூரியகாந்த் இன்னொரு நளினி, சூரியகாந்த் ஒரு நடிகர், அவர் தொடர்ந்து அவர் படத்தில் நடிப்பார். அதே மாதிரி வந்து நிறைய கோவை சரளாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரியான பின்புலம் அவர் திரைக்குள்ளாரியே, திரைக்கு வெளியே உள்ள பின்புலத்தில் இல்லை. அவர் போய் பார்த்திபனுக்கு முன்னால் அவர் தான் போய் பேசிட்டு வந்தார். அதுவே கண்டனத்துக்குரியதாச்சு. இது பார்த்திபனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏற்கனவே நம்ம குருநாதர் போயிட்டு வந்தாரு, அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு அவருக்கு தோணும்ல. அதையும் தாண்டி தெரிஞ்சுதான் பேசுறாரு பார்த்திபன். அங்க போன உடனே அவரை அறியாம அந்த சாதிய கண்ணோட்டத்தை சொல்லணும்னு அவருக்கு துடிப்பு வருது. பாத்தீங்களா, அந்த சாதி உணர்வுங்கிறதே அப்படிதான். அது ஒரு தெலுங்கு பெரிய வந்து சாதி உணர்வு, சாதி ஒழிப்பு எல்லாம் பேசுவாங்க. ரொம்ப முற்போக்காளர்கள் நம்ம பல ஆட்களை பாக்குறோம்ல, பாப்பாங்க. ஆனா ஏத்தாப்புல வந்திருக்கிற ஆளு தன்னோட சாதிக்காரன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட தன் சாதி எப்படியாவது வெளிப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. உங்க இது எங்க சொந்தக்காரு வந்து எங்க சொந்த தூரத்து சொந்தம் எதையாவது ஒன்று சொல்லி நானும் ஜாதிக்காரன் தான் சொல்ல பார்ப்பாங்கல்ல. அது மாதிரி அங்க போன உடனே இவருக்கு என்னன்னா தெலுங்கு உணர்வு வரும். தெலுங்கு மொழி சார்ந்த உணர்வு வருது, தப்பு கிடையாது. மொழி சிறுபான்மையரோட ரைட்ஸ் அது. இப்படி தெலுங்கு தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறது அவங்களோட உரிமை, அது தப்பாவே சொல்ல முடியாது. அவங்களோட குழந்தைகள் வயசுல இருந்து கொஞ்சறதே அது அவங்க சிறுபான்மையர் உரிமை அது. அது தெலுங்குல போய் பேசுறது நான் தப்புன்னு சொல்லலை. அங்க தன் ஜாதியை சொன்னதுதான். நான் கூட வீட்டில் தெலுங்கு பேசுவேன் தான், எங்கள் வீட்டில் தெலுங்கு பேசுகிற மொழி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். நான் நாயுடு அப்பாயின்னு சொன்னது தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நானும் தெலுங்குன்னு சொல்லிட்டா அவருக்கு என்னன்னா ஜாதி ஏன் சொல்கிறாருன்னா, இதுதான் ஜாதி. தெலுங்கு பேசுறதுனால எல்லாரும் ஒன்றும் கிடையாது, இங்கே தமிழ் பேசுறதுனால எல்லாரும் ஒன்றும் கிடையாது. இல்லை, அது மாதிரி தெலுங்கு பேசுறதுனால ஒன்றும் கிடையாது. நான் தெலுங்கு பேசுகிறவன்னு சொல்லிட்டா ஒருவேளை என்னை வந்து துப்புரவு தொழில் செய்கிற தெலுங்கு பேசுறதுனால நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற கண்ணோட்டம் அவர்கிட்ட வந்திருக்கோம். அதனால தான் என்ன பண்ணுறேன், நான் நாயுடு அப்பாயின்னு சொல்லிட்டா சாதியை நம்ம சொல்லிடலாம், நம்ம தெலுங்கு பேசுறது ஆயிடுங்கிறது. தெலுங்குன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா சாதி எப்படி கூட புரிஞ்சுப்பாங்க. அவர் இப்போ வந்து தோற்றத்தில் ஒரு உழைக்கும் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள் மாதிரி தெரிறாரு இல்லை பார்க்கறதுக்கு. அதனால வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துப்புரவு தொழிலாளியா வந்து புரிஞ்சுப்பாங்களோ தன்னோட தோற்றம். அது என்ன சொல்றது, உழைக்கும் சமுதாயம் சார்ந்து இருக்குது இல்லை, ஒரு ஆதிக்க ஜாதியோட தோற்றம் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளை புரிஞ்சுப்பாங்களோ ஒரு கண்ணோட்டம் கூட நம்மள வந்து ஏன்னா அவர் கேரக்டர் எல்லாமே படத்தில் புதிய பாதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைக்கும் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு கேரக்டர் மாதிரி தான் தேர்ந்தெடுத்து நடப்பார் தன் உருவமைப்புக்கு. அதனால அவருக்கு வந்து தன் ஜாதியை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது. அதுல கூட அவருக்கு தெலுங்கு மொழி உணர்வுலாம் இல்லை, அது இருந்தா ரைட்ஸ். ஆனா தன்னை வந்து நாயுடுன்னு சொல்ல வேண்டியது ஏன் இப்ப சொல்லிட்டு வருத்தம் வர தெரிகிறது. சாதி பேரை சொல்லி வயிறு வளர்க்க விரும்பல நானு. ஜாதி பேரை சொல்லி வயிறு வளர்க்கறது இல்ல, நீங்க அதுக்கான பெருமிதம் தான். ஜாதி பேரை சொல்லி வயிறெல்லாம் யாரும் வளர்க்க முடியாதுங்க. யார் பெருசா ஜாதி பேர் சொல்றாங்க, யார் பேர் வயிறு வளர்க்குறாங்க? ஒரு பையன், ஒரு தலித் பையன் தன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு போய் வெட்டி கொள்றான் ஒருத்தன், அண்ணனோ தம்பியோ, அவனா சந்தோஷமா இருக்கான், ஜெயிலில் கழித்திங்கிறான். அதுல அவனுக்கு என்ன லாபம் இருக்கு? சாதி பெருமை தான் லாபம். அதுல பணம் காசெல்லாம் ரெண்டாம் பட்சம். தன்னோட பெருமை, தனக்கு கீழே இருக்கு மேல வரக்கூடாது, அதுக்கு மேல இருக்குங்கிற பெருமிதம் தான் இருக்குது. அதுல வயிறு வளர்க்கறதெல்லாம் கிடையாது. அது எக்ஸ்ட்ரா போனஸ். வயிறு வளர்க்கறதுன்னு வாய்ப்பு வந்துருச்சு, தன் ஜாதிகாரன்னு தெரிஞ்சா அதுல எக்ஸ்ட்ரா போனஸ் அவங்கள வச்சு சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான். தவிர ஜாதி பெருமிதம் தான் அதுல. அதை அவர் பேசிக்க கூடாது. நீங்க சொன்னது போல வந்து ஆரம்பத்துல இருந்து சில இடங்கள்ல அவங்க சொல்லாமலே இருந்திருக்காங்க. இவங்க வந்து மொழி சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால சில பேர் ஜாதி சொல்றது இல்லை. ஆனா இவங்க ஜாதி எதிர்ப்பு மனோபாவமா இருக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும், அவங்க படங்கள்ல வந்து எந்த ஜாதியை அடையாளப்படுத்தாத படங்கள் எடுக்கணும். நீங்க தென் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட தேவர் சாதி பின்புலம் கொண்ட படங்களும், மேற்கு மாவட்டத்தில் கவுண்டர் சாதி பின்புலம் கொண்ட படங்கள் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எடுக்கல. தெரியுமா உங்களுக்கு? மொழி சிறுபான்மையா இருக்கிறவங்க. இந்த ஆர்வி உதயகுமார்னு ஒருத்தர் கன்னடக்காரர், அவர் போய் எடுக்கிறாரு. தன் மொழி கன்னட சார்ந்து எடுத்தா இங்க தமிழ்ல இதுவாகாது இல்ல, அதனால என்ன பண்றாருன்னா கவுண்டர் பில்ட கொடுத்து அவர் பில்டா கொடுக்குறாரு. கவுண்டர்னா பெருமைன்னு அவர் தான் சாதி கட்டமைப்போடு எடுக்கிறாரு. அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவர் சார்ந்த சமூக படங்கள் பின்புலத்தை எடுத்தது ஆர்வி உதயகுமார், அதே இவரு கமலஹாசனோட தேவர் மகன் படம் வருது, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த படத்தை எடுக்கல. அதுக்கப்புறம் பாரதராஜா அதுக்கப்புறம் ரிலேட்டடா வராங்கன்னாலும் கூட இது மாதிரி இனிஷியலா பண்றவங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் இப்போ ஜாதி பின்புலம் கொண்ட கதை பின்புலத்துல அதிகமா சீனு ராமசாமி அந்த அந்த சாதி பின்புல கதைகளை கொண்டு வர்றாரு. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யாரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன் சொந்த சாதி கதைகளை சொன்னா மொழி சிறுபான்மையா இருக்கிறதுனால அது சொல்றதுக்கு தயங்குற ஒரு காரணமா இருக்குதா என்னன்னு தெரியல. நீங்க ஜாதி ஒழிப்பார் கண்ணோட்டம்னா கதாபாத்திரங்களை ஜாதி அடையாளப்படுத்தாதீங்க. அந்த படங்கள் தான் ஒரு கிராமப்புறம்னா ஜாதி சொல்லணுங்கிறது என்ன கட்டாயம் இருக்கு? சொல்லணும்னா நேர்மையா சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லுகிற ஜாதி தலித் மக்களை எப்படி நடத்துதுன்னு சொல்லணும். அதான் நான் ஜாதியில யதார்த்தமா காட்டணும்னா, அது மூடி மறைச்சிட்டு ஜாதி சொல்றீங்கன்னா பெருமத்தை சொல்றீங்க, அது நீங்க யதார்த்தம் சொல்லல. ஏன் 16 வயதுல படம் வந்தது கிராமத்தை தான் சொல்லுச்சு, எங்க ஜாதி சொல்லுச்சு அது படம்? அது மாதிரி ஒரு கிளாஸான படம் கிராமத்தை சொன்ன படம் வந்து பாரதராஜாவோட முதல் படமும் கடைசி படமும் அதான் நான் கருதுறேன். அதுக்குன்னே அதுக்கப்புறம் ஒரு படமே எடுக்கல.
முதல் மரியாதை இருந்திருக்கலாம். ஆனா உள்ளடக்கமும் நேர்த்தியும் பாரத ராஜாவோட முதல் படம் தான் அவரோட கடைசி படம். அவ்வளவு சிறப்பான ஒரு படம். தமிழ்ல தலைகீழ் மாற்றி போட்டது. டெக்னிக்கல்ல இருந்து கதாபாத்திரங்களை ஒரு அலையா கொண்டு வந்தார்ல. அந்த படத்துல ஒரு கேரக்டர் ஜாதி அடையாளத்தை நீங்க பார்க்க முடியுமா? சப்பானி என்ன ஜாதின்னு தெரியுமா? அந்த படம் ஓஹோன்னு போத்துச்சுல்ல. ஆனா இன்னைக்கும் கிராம படம்னு சொன்னா முதல்ல நம்ம 16 வயதுல தான் சொல்றோம். ஆனா நீங்க அதுக்கு பின்னால வந்து கிராமிய அடையாளத்துக்கு ஏதோ ஒரு ஜாதி பின்புலத்தை கொடுக்குறீங்க. அப்போ நீங்க உங்களுக்குள் சாதிய கண்ணோட்டம் இருக்குது. நீங்க ஒரு ஆதிக்க ஜாதி சொல்லும்போது தன் ஜாதியை ரிலேட் பண்ணிக்கிறீங்க அதுக்குள்ளார. அது ஒரு அதில் வினையாற்று தான் நான் கருதுறேன். நன்றி, நிறைய விஷயங்களை நன்றி, பகிர்ந்துருக்கீங்க. மகிழ்ச்சி.